வணக்கம் மக்களே. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாருங்கள், அப்படியே பாருங்கள். ஆற்றங்கரை ஓரத்தில் உள்ள நாணல், அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது நாணல் அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, பொதுவாக ஒரு நிகழ்ச்சியை, சுப நிகழ்ச்சியை தொடங்குகிறோம் அப்படின்னா நாணல் வைத்து வழிபடுறோம். பரிச விழாவாக இருக்கட்டும், பந்தல் கால் நடுதலாக இருக்கட்டும், இல்லை ஒரு புதுமனை புகு விழாவாக இருக்கட்டும், இதுபோல் திருமண விழாவாக இருக்கட்டும், இதுபோல் அனைத்து சுப நிகழ்ச்சிகளையும் இந்த நாணல் வைத்து வழிபடுறோம். நாணல் அப்படிங்கிறது முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப புனிதமாக கருதப்படுது. எல்லா இந்து சடங்குகள் அனைத்துலேயுமே நாணலை வைத்து வழிபடுறோம். பொதுவாக கும்பாபிஷேகம், யாக நிகழ்ச்சிகள் அனைத்துலேயுமே இந்த நாணலை வைத்து தான் வழிபடுறோம். திருமண நிகழ்ச்சிகளில் நாணல் அப்படிங்கிறது வளைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையுடையது. அதனால் திருமணத்தில் அனைத்து எவ்வளோ கஷ்டங்கள் சோதனைகள் வந்தாலும் அதை வளைந்து கொடுத்து உறுதியோடு நிலைத்து நிற்கிறதுக்காக இந்த நாணலை திருமண நிகழ்ச்சிகளில் பயன்படுத்துகிறோம். அப்போ நாணல் அப்படிங்கிறது ஆற்றங்கரைகள் மற்றும் ஈர நிலங்களில் வளரக்கூடிய ஒரு உயரமான ஒரு புல் வகை தான் அந்த நாணல் அப்படிங்கிறது. பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அப்படியே க்ரீனிஷாக அழகாக ஆற்றங்கரை ஓரத்தில் அப்படியே தண்ணீரோட மேற்பரப்பை தொட்டுக்கிட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த காற்று பலமாக வீசும் பொழுது மற்ற மரங்களை போல் முறிந்து போகாமல் வளைந்து கொடுக்கக்கூடிய இயல்பு கொண்டது தான் அந்த நாணல். அதனாலேயே இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உடைந்தால் முருங்கை, வளைந்தால் நாணல் அப்படின்ட்டு ஒரு பழமொழி ஒன்று அது சொல்கிறாங்க. ஆற்றங்கரையில் வளரும் நாணல் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, இது பொதுவாக மண்ணரிப்பை தடுக்கிறதுக்கு பயன்படுது. பொதுவாக நாணல் சில இசைக்கருவிகளில் பயன்படுது. பொதுவாக கிளாரினட்டு, சாக்ஸாஃபோனு, காற்று கருவிகளில் ஓசை எழுப்பு அந்த நாணல் பயன்படுது. நாணலோட தண்டுகள் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, பாய் பின்னுறதுக்கு, கூடை பின்னுறதுக்கு, குடிசைகள் வேய பயன்படுறதுக்கு இதெல்லாம் நாணல் பயன்படுது. அதே போல் கைவினை பொருட்கள், நிறைய கைவினை பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. அதே போல் மீன்கள், தவளைகள், பல பூச்சிகள், பறவைகள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான தங்கும் இடம், அப்புறம் இனப்பெருக்க இடமாக இது நாணல் புதர்கள் விளங்குது. கவிஞர் வாலி ஒரு பாடலில் அழகாக அருமையாக எழுதியிருப்பார். நதியோரம் நாணல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியம் ஆடுது மெல்ல அப்படின்ட்டு அழகாக அந்த ஒரு பாடல் எழுதியிருப்பார். நதிக்கரையில் வளர்ந்துருக்கக்கூடிய நாணல் புல் மென்மையான காற்றில் அசைவதை அழகாக வர்ணிச்சிருப்பார். நதிக்கரையில் வெட்கத்துடன் ஆடும் நாணல் போல காதலன் முன் காதலியின் அழகை இயற்கை வர்ணனையுடன் ஒப்பிட்டு அழகாக கூறியிருப்பார். ஓகே மக்களே, இன்றைக்கி அழகாக இந்த நாணலை பற்றி, நாணலோட சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இனி அடுத்த வீடியோவில் நல்லதொரு தகவலை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம் மக்களே.